ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷசூன்யவாதி பாஷ்டாத்ய தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை அத்தியாயம் 8 19. கவிம் புராணம் அனுசாஸ்திதாரம் அனோர் அனியாம்சம் அனுஸ்மரேத்யா சர்வஸ்ய தாத்தாரம் அச்சிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய தேவத்திரு ஆச்சா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். எல்லாம் அறிந்தவர், மிக பழமையானவர், கட்டுப்படுத்துபவர், அணுவை விட சிறியவர், எல்லாவற்றையும் பராமரிப்பவர், எல்லா பௌதீக கருத்துக்களும் அப்பாற்பட்டவர், புரிந்து கொள்ள முடியாதவர், ரூபமுடைய நபர், சூரியனை போன்று பிரகாசமானவர், ஜட இயற்கையை கடந்து உன்னதமானவர் என்று பரமபுருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும். பொருளுரை: பரமபுருஷரை நினைப்பதற்கான வழிமுறை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதன்மையான விஷயம் என்னவெனில், கடவுள் சூன்யமானவரோ உருவமற்றவரோ அல்ல என்பதுதான். உருவமற்ற சூன்யத்தினை எவரும் தியானம் செய்ய முடியாது. அது மிகவும் கடினமானதாகும். ஆனால் கிருஷ்ணரை தியானிக்கும் முறை மிகவும் எளிதானது என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எல்லாவற்றிலும் முதலான கருத்து பகவான் ஒரு புருஷர் என்பதை நாம் ராமர் எனும் நபரையும் கிருஷ்ணர் எனும் நபரையும் தான் நினைக்கிறோம். ஒருவர் ராமரை நினைத்தாலும் சரி, கிருஷ்ணரை நினைத்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பகவத்கீதையில் இப்பதம் விளக்குகின்றது. பகவான் கவி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது அவர் கடந்த எதிர்காலத்தினை அறிந்தவர் என்பதால் எல்லாம் அறிந்தவர் ஆவார். அவர் மிக பழமையானவர். அறிந்தவர் என்பதால் எல்லாம் அறிந்தவர் ஆவார். அவர் மிக பழமையான நபர். ஏனெனில் அவரே எல்லாவற்றுக்கும் மூலம். அனைத்தையும் அவரிடமிருந்து தோன்றியவையே. அவரே பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்தும் உயர் அதிகாரியும் மனித குலத்தை பாதுகாத்து வழிகாட்டுபவரும் ஆவார். சிறியவற்றுக்கெல்லாம் சிறியவரும் அவரே. ஜீவாத்மாவின் அளவு முடியின் நுனியில் 10,000 ஒரு பங்காகும். ஆனால் பகவானோ அதன் இதயத்தினுள்ளும் நுழையும் அளவிற்கு நம்மால் எண்ணி பார்க்க முடியாதபடி சிறியவராக விளங்குகிறார். எனவே அவர் சிறியவற்றுக்கெல்லாம் சிறியவர் என்று அழைக்கப்படுகிறார். முழுமுதற் கடவுள் என்பதால் அவர் ஓர் அணுவிற்குள்ளும் சரி, மிக சிறிய உயிர்வாளியின் இதயத்திற்குள்ளும் சரி, பரமாத்மாவாக நுழைந்து அவனை கட்டுப்படுத்த முடியும். அவ்வளவு சிறியவராக இருந்தும் அவர் எங்கும் பரவி எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். அவரால் தான் இந்த கிரக மண்டலங்கள் அனைத்தும் தாங்கப்படுகின்றன. இத்தகைய பெரிய கிரகங்கள் எவ்வாறு காற்றில் மிதக்கின்றன என்பதை கண்டு நாம் அடிக்கடி வியப்புறுகிறோம். பரமபுருஷர் தனது அச்சிந்திய சக்தியின் மூலம் இப்பெரும் கிரகங்களை ஒளி மண்டலங்களையும் தாங்குகிறார் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. அச்சிந்தியா, புரிந்து கொள்ள இயலாத எனும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானதாகும். கடவுள் சக்தி நமது கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது, நமது எண்ணங்களில் எல்லைகளை கடந்தது. எனவே அவரது சக்தி அச்சிந்தியா என்றழைக்கப்படுகிறது. இக்கருத்தினை எதிர்த்து வாதிட யாரால் முடியும்? இந்த ஜட உலகில் பரவி இருப்பினும் அவர் இதற்கு அப்பாற்பட்டவராக உள்ளார். ஆன்மீக உலகுடன் ஒப்பிடும்போது துச்சமாக விளங்கும் இந்த பௌதிக உலகத்தை அறிந்து கொள்வதே நம்மால் இயலாத போது, இதற்கு அப்பாற்பட்டதை அறிந்து கொள்வது எங்கனம்? அச்சிந்தியா என்றால் இந்த ஜட உலகிற்கு அப்பாற்பட்டது. நமது வாதங்கள், நியாயங்கள் மற்றும் தத்துவ கற்பனைகளால் தொட முடியாதது, எளிதில் புரிந்து கொள்ள முடியாதது என்று பொருள். எனவே புத்திசாலி நபர்கள் பயனற்ற வாதங்களை
கற்பனைகளையும் விட்டுட்டு வேதங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்கள் கூற்றினை ஏற்று அவற்றில் வரையறுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். இதுவே புரிந்து கொள்வதற்கு பாதையாகும். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய தெய்வத்திரு ஆச்சா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். ஜகத்குரு ஷீல பிரபுபாதர் கி ஜெய். அர்ஜுனன் முதல்ல 8 ஸ்லோகங்களை கேட்குறான். முதல்ல 2 ஸ்லோகத்தில் கொஷின் கேட்குறாங்க. கிருஷ்ணர் முதல்ல 7 கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. பிரயாண கால மரண தருவாயில் எப்படி கிருஷ்ணரை நினைவுபடுத்துகிறது, எப்படி நம்ம நினச்சிக்கிறது, அது ஒரு விஷயத்தை தான் இந்த சாப்டருடைய ஒரு இம்பார்ட்டண்டான கீயாக முக்கியமான கருவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ 5வது இதுலேருந்து ஒரு 16வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் எப்படி வெவ்வேறு மக்கள், தூய பக்தர்கள் எல்லாம் எப்படி நினைவுபடுத்திக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மரண தருவாயில். ஸோ அதில் கிருஷ்ணர் நினச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அப்புறம் இந்த 5வது 6வது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகமாக, அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் ய பிரயாதி ச மத்பாவம் யாதி நாஸ்தி எத்திர சம்சய சந்தேகமே இல்லாமல் பகவானுடைய லோகத்தை அடைய முடியும். அந்த ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜக் அந்தே கலேவரம் தம் தம் ஏவைத்தி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதஹ. நாம் அப்படியே கிருஷ்ணரை நினைக்காம போயிட்டா என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம கான்ஷியஸ் எதில் இருக்கோ அதில் தான் நம்ம அந்த நினைவு எதில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அடுத்த பர்த் பிறவி அமையும். ஸோ அதனால் இந்த 2 ஸ்லோகங்களையும் பிரபுபாதர் பர்பட்டில் பொருளுரையில் நல்ல ஒரு ஃபிலாசபியோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாமும் ஒரு சில சம்பவங்கள் கோட் பண்ணி சொல்லும்போது டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸில், அதாவது வெவ்வேறு சூழ்நிலைகளில் பக்தர்கள் கிட்ட பிரபுபாதர் இல்லை சைதன்ய மகாபிரபுவோ அவங்கக்கிட்ட பகவானை பற்றி நினைவுபடுத்துறதுக்கு அவங்க அந்த மாதிரி அவங்க அந்த டைமில் நாம் மறந்தாலும் பிரபுபாதர் அல்லது சைதன்ய மகாபிரபு அவங்க பகவானை பற்றி நினைவுபடுத்துகிறாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்தில் சொன்னார். பலதேவ் வித்யாபூஷன் கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணாங்க. அதாவது மேற்கோள் காட்டினாங்க. அவருடைய வேதாந்த சூத்திரத்தில் வியாக்கியானம் காட்டியிருக்கிறார். பகவான் சொல்கிறார், அந்த ஸ்லோகத்தில் யார் ஒருத்தர் எனது பக்தரோ மரண தருவாயில் இந்த உடல் உபாதைகளால், உடல் பிரச்சனைகளால் அவங்க என்னை நினைவு கொள்ளாமல் போயிட்டாலும் கூட அவங்களுக்கு நான் நினைவில் கொண்டு என்னுடைய இடத்தில் சேர்த்து கொள்கிறேன். ஸோ நமக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இருக்குது. ஏன்னா நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை, அவசியமே கிடையாது. நம்ம என்னடா எவ்வளோ காலம் நம்ம சாதனா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியில் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் சொல்லிட்டாரே, வேறு ஏதாவது ஞாபகம் விட்டாலும் நான் இல்லை, கிருஷ்ணர் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாமல் போனாலும் எவ்வளவு நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமோ, அந்த மாதிரியான பயம் வேண்டாம். பக்தி என்பது பகவானுக்கு மட்டும் பகவானுக்கு மட்டும் செலுத்துவது கிடையாது. ஒரு பக்தன் பகவானுக்கு மட்டும் செலுத்துறது கிடையாது. அந்த பக்தி பக்தனுக்கு பகவானும் அன்பு செலுத்துகிறார். 2 பக்கமும் அந்த அன்பு பரிமாற்றம் இருக்கு. அந்த ரெசிப்ரோகேஷன் நடக்குது. எப்பவும் கிருஷ்ணருடைய நினைப்பிலேயே இருக்கணும், மறக்கவே கூடாது. பக்தன் நினைக்கிறானோ அந்த மாதிரி எந்த ஒரு பக்தன் நினைக்கிறானோ அதுபோல பகவானும் தன்னுடைய பக்தனை மறக்கவே கூடாது, எப்பவுமே பக்தனுடைய நினைவிலே இருக்கணும்னு நினைக்கிறார். அஃப்கோர்ஸ் வேற எதுவும் நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க
நம்ம மா நம்ம மா நம்மள பார்த்தா நமக்கு வந்து மாயா எல்லாம் ஒண்ணும் அவருக்கு வந்து மாயா வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. நமக்கு மாயா இருக்கு. நமக்கு வந்து கிருஷ்ணர் விட்டா வேற வாய்ப்பு இருக்கு. ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது. மாயா ஒண்ணுமே அவருக்கு வந்து அட்டாக் பண்ணாது. அவருக்கு எல்லாம் அவருடைய பக்தர்கள் தான். ஸோ அதனால கிருஷ்ணர் வந்து நாம மறந்தாலும் கிருஷ்ணர் நம்மள மறப்பதில்லை. அது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பாயிண்டா நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை எப்படியெல்லாம் கவனம் திசை திருப்புது. நம்ம கவனத்தை திசை திருப்புவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்துல. நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அவேர்னஸோட எச்சரிக்கையோட அசத் சங்கத்தை தியாகம் பண்ணணும். நாம வந்து ஒரு 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 பக்கத்துல அசத் சங்கத்தையும் வளர்த்துக்கிட்டு இன்னொரு பக்கத்துல வந்து பக்தியிலையும் நாம முன்னேற நினைச்சோம்னா அது ரொம்ப கஷ்டம். குறிப்பா வீட்டுல டிவி வச்சுக்கிட்டு டிவி டிவியையும் பார்த்துக்கிட்டு அதே சமயத்துல நாம பக்தியிலையும் முன்னேறணும் ஒருத்தவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து ஒரு தீவிரமான பக்தர் கிடையாது. சீரியஸான ஒரு பக்தர் கிடையாது. அவங்க பக்தியில் கிருஷ்ணரை குறிக்கோளாக கோலாக வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். டிவி அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சொசைட்டியில சமுதாயத்துல கம்ப்ளீட்டா மெஸ்மரைஸ் பண்ணுது. அவங்கள வந்து மயக்கி வச்சு அதை வசப்படுத்துது. ஸோ ஒரு ஒரு லெக்சர்ல ஒரு பிரபுஜி சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போனாங்க. அங்க அப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. 7:30 மணி ஆயிடுச்சு. 7:30 மணி கதவு தட்டுறாங்க ஒரு பக்தர் வீட்டுல. பக்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஒரு வீட்டுல கதவு தட்டுறாங்க. டோர் வந்து ஓப்பனா தான் இருக்கு. உள்ள டிவி ஓடிட்டு இருக்கு. அப்புறம் வந்து யாரு உள்ள இருந்து ஆள் வெளியே தெரியல. பட் பேசுறது மட்டும் கேக்குது. யாரு நீங்க, என்ன வேணும், அந்த மாதிரி நாங்க வந்து கோயில்ல இருந்து வந்திருக்கோம், இந்த மாதிரி பகவத்கீதை கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் சரி வரமாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க வந்து பக்தர்கள் வந்து என்ன பண்ணாங்க, லைட்டா கதவை திறந்து பாக்குறாங்க. அப்ப கூட அவங்க அப்படியே அந்த சேர்ல உட்கார்ந்துகிட்டு திரும்பி கூட பார்க்காம டிவி சீரியஸா பார்த்துக்கிட்டே டிவியே பார்க்குறாங்க. சீரியல்ல அவங்க வந்து அந்த மாதிரி அந்த மாயா அதுல வந்து அப்படியே இழுத்து வச்சிருக்கு. அவங்க டிவியே பார்க்குறாங்க. யாரு வர்றாங்க உள்ள, அவங்க வந்து கவனிக்கல. யாராவது உள்ள வந்து பொருளை எடுத்துக்கிட்டா, ஏதாவது திருட்டு போனா கூட அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க திரும்ப பார்க்க கூட அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நிறைய பஸ்ல வந்து டிவி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த டிவி எடுத்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் நீங்க நிறைய பஸ்ல பார்க்கலாம். 4 டிவியெல்லாம் பெருசு பெருசா வச்சிருப்பாங்க. அது வந்து அது வந்து எடுத்ததுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து நிறைய திருட்டு கம்ப்ளைண்ட். என்ன மக்கள் வந்து உட்கார்ந்து அதுல வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து கையில என்ன வச்சிருக்காங்க, கையில குழந்தைய கூட அவங்க விட்டுட்டாங்க. குழந்தை கூட திருட்டு போயிருக்கு. குழந்தை அவங்க எடுக்கிறது கூட அவங்களுக்கு வந்து கவனிக்கல. அந்த மாதிரி அந்த டிவிக்குள்ளேயே அவங்க வந்து கவனம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நியூஸ்ல வந்தது, அந்த விஷயம் வந்து நியூஸ்ல வந்தது. ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகி எல்லாரும் வந்து நிறைய இந்த திருட்டு கம்ப்ளைண்ட் வந்து அதனால அதை வந்து அவங்க வந்து அது கம்ப்ளீட்டா அந்த டிவி எடுத்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு உதவி பண்ணுமா? எப்படி நாம வந்து அதை நினைக்க முடியும்? இந்த மாதிரி. ஸோ டிவினால இவ்வளவு பிரச்சனை. இது வந்து நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? பெண்கள் சீரியல்ல பாக்குறாங்க. ஆண்கள் கிரிக்கெட் பார்க்கும்போது நீங்க அவங்க கிட்ட போய் ஏதாவது கேட்டா பேசி பாருங்க, வேலைக்கே ஆகாது. என்னமோ அப்படியே டிவிக்குள்ளேயே அவங்க கண்ணை வச்சு அப்படியே ஒட்டின மாதிரி அப்படியே டிவிக்குள்ளேயே போயிடுவாங்க. கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. வேற எதுவுமே அவங்க வந்து கவனம் போகாது. அந்த அளவுக்கு அதுல அந்த அடிமையா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேட்டர்ல நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது. கவனத்தை திசை திருப்புது. கிருஷ்ண உணர்வுக்கு நம்மளை கம்ப்ளீட்டா விலக்கி கூட்டிட்டு போகுது. ஸோ அதாவது இந்த மாதிரி அதாவது எதுவா
இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளேயே போகணும்னா முதல்ல பெரிய டிவி தான் இருக்கும். இப்போ முன்னாடி வந்து நம்ம வந்து முன்னாடி இந்த நம்ம எங்கள் பாட்டி வீடு, பெரியம்மா வீட்டில் முன்னாடி எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டுக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு வந்து சுவாமி தரிசனம் தான், பூஜை அறை தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ போகிற வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சுவருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய டிவி தான் இருக்கும். பூஜை அறை அது எங்கே இருக்குன்னு தெரியாது. நாமெல்லாம் முன்னாடி போனால் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளேயே போவோம். வீடே கோயில் மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாம் எப்படின்னா, ராமனை எடுத்துட்டு ராவணனை கொண்டு வந்து வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளேயே. ராவணனுக்கு கூட 10 தலை தான் இருந்தது. இங்கே வந்து 100 தலை இருக்குது, 100 சேனல் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தில் வந்து அந்த 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 சீரழிவு, அந்த அந்த டிவி தான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ பக்தர்கள் ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்கு. இந்த பாயிண்ட்டு நம்ம எப்போவுமே பக்தர்கிட்ட சொல்லிட்டே தான் இருக்கோம். நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டவசமாக, ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இங்கே திருப்பாலையில் கோயிலில் காங்கிரிகேஷனில் கோசாலையில் நீங்கள் சேவா பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து இது ரொம்ப அதிர்ஷ்டம். கொஞ்சம் ப்ரெஷர் அப்படி எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி அன்னெசரி தேவையில்லாத வேலைகள் செய்யாமல் கொஞ்சம் பாகவதம், பகவத்கீதை, சைதன்ய சரிதாமிருதம், இந்த மாதிரி அற்புதமான சாஸ்திரங்கள் இருக்குது, நீங்கள் படிக்கிறீங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். பக்தர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய கோயில்கள் தலைவர்கள் எல்லாம் சீனியர் டிவோட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. 30-40 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் இந்த பெரிய டிவியில் வந்து அதை பார்க்குற பழக்கம் விட முடியலை அவங்களால. அப்போ நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கிருஷ்ணருடைய நினைவிலேயே கடமை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிருஷ்ணர் வந்து ஒரு விஷயத்தை மறப்பது இல்லை. ரீசன் வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ணன் அதை தான் சொல்கிறார். அர்ஜுனன் கேட்டான், நீ சண்டை போடு, ஃபைட் பண்ணு, நீ என்ன சொன்னாலும் சரி, தியான யோகம் சொன்னாலும் சரி, ஞான யோகம் சொன்னாலும் சரி, பக்தி யோகம் சொன்னாலும் சரி, உன்னுடைய விஷயத்தை நீ மறக்கக்கூடாது. ஸோ எப்படி கிருஷ்ணர் நினைவில் அப்படியே கிருஷ்ணர் அப்படியே நினைவில் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கடமையை செய்கிறது, நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேசணும். முன்னாடியே ஸ்லோகத்தில் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் இல்லாத ஒரு கள்ள உறவு இருந்ததுன்னா, வேற ஆணோட உறவு இருந்ததுன்னா, அவளுடைய கடமைகள் எல்லாம் ரொம்ப நீட்டாக ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணுவாங்க. என்னன்னு சந்தேகம் வந்துடக்கூடாது, அதுக்காக அவளுடைய கடமைகள் வந்து இன்னும் ரொம்ப கவனத்தோடு செய்வா. அந்த மாதிரி அவளுக்கு அவளுடைய கணவனை விட அந்த கள்ளக்காதலன் மேல் அதிகமான பாசம் இருக்குது. அந்த அன்பு வெளிப்படுத்துவது இந்த மாதிரி யாரோட நமக்கு அதிக பற்று இருக்கும், கிருஷ்ணர் மேல் நமக்கு உண்மையிலே பற்று இருக்குதான் இருக்கு. இந்த பௌதீக கடமைகள் நாம செய்ய வேண்டும், அதிலும் இதில் கவனம் இருக்கும். அதே சமயத்தில் முழு சிந்தனை கிருஷ்ண உணர்வுகளை இந்த கிருஷ்ணா கான்சியஸில் இருக்கணும். கிருஷ்ணர் மேலே கிருஷ்ணர் அவருடைய சிந்தனை டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள். கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், பரத்தை அடைதல். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு. ஸோ இந்த யுகத்துக்கு ஹரிநாம சங்கீர்த்தனம், இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் பலமுறை திரும்ப திரும்ப முழு மகா பாரதத்தின் கொடுத்து நாம் கவனிக்க சொல்கிறார். இந்த யுக தர்மத்தை எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது நம்ம அதில் பார்க்கலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த பௌதிக பந்தத்திலிருந்து நாம் விடுபடணும்னா, இப்போ கிருஷ்ணர் நம்ம வேறு வழியில் எப்படி நினைவு படுத்தி கொள்ளலாம், அந்த வழிமுறையான அந்த விதத்தில் நம்ம எப்படி பார்க்கலாம், இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. நிறைய மேட்டர் சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணருடைய டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டிஸ் சொல்கிறாங்க. கிருஷ்ணருடைய பலவிதமான குணங்கள் பற்றி சொல்கிறாங்க. எல்லாம் அறிந்தவர், பூரணம், மிக பழமையானவர், கட்டுப்படுத்துபவர், அணுவை விட மிகச் சிறியவர், அனூர் அணியாம், பிரபுபாதர் கோட் பண்ணுவாங்க. அதே போல எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடியவர் அவர். அச்சிந்தியா, புரிந்து கொள்ள இயலாத ஒரு இது தப்பாக இருக்குது ஸ்லோகத்தில். சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர், புரிந்து கொள்ள இயலாத, அது தப்பு. அது வந்து நம்ம அடித்து சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர்னு போடணும். சச்சிதானந்த ரூபம், எப்போவுமே ஒரு நபர் அப்படி
அந்த மாதிரி சொல்லுவாங்க. சூரியனை போன்ற பிரகாசமான வடிவத்தை கொண்டவர். துவாதச ஆதித்யா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 12 ஆதித்யர்கள் இருந்திருக்காங்க. ஸோ சூரியன் வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் வேற வேற சூரியன் வருவாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த சூரியனுடைய பிரகாசம் அளவு வேற மாதிரி இருக்கும். எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சம்மர் வின்டர் சீசனில் கோடை காலம் குளிர்காலம் அந்த அளவு வேறுபடுத்துறதுக்கு காரணம் இந்த நபர் வந்து இந்த சமயத்தில் இந்த நபர்னால தான் இந்த 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மாதம் உன்னதமானவர், திவ்யமானவர். ஸோ மீனிங் ஸோ வெவ்வேறு தன்மைகள் உடைய அவருடைய குணங்கள் வந்து நினைவில் கொள்ளலாம். இந்த விஷயம் இங்க சொல்லியிருக்காங்க. எல்லா பௌதீக கருத்துக்கும் அப்பாற்பட்டவர். பிரபுபாதர் இந்த பரதராஜாவினுடைய உதாரணம் கொடுக்கிறார். எப்படி மரண தருவாயில் கிருஷ்ணரை ஒரு மானோட நிலைவில் இருந்ததுனால கிருஷ்ணர் ஜடபரதர் மரண தருவாயில் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளாம ஒரு மானோட நினைவில் இருந்ததுனால மானோட உடலை நெக்ஸ்ட் பர்த் மானாகத்தான் பிறந்தாங்க. நிறைய டிவோட்டிஸ் வந்து இந்த குவெஸ்டின் கேட்குறாங்க. பரத மகாராஜர் வந்து பெரிய பக்தன் தானே, ஆனால் கிருஷ்ணர் வந்து பக்தன் மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன். பிரபுபாதா கூட ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணாங்க. அப்போ ஏன் பரத மகாராஜா வந்து கிருஷ்ணரை மறந்தாங்க? ஏன் அவங்க வந்து ஒரு மானோட நினச்சிக்கிட்டே மானாவே பிறக்க வேண்டி வந்தது? அதுதான் கொஷின் கேட்கும்போது ரொம்ப நேச்சுரலாக எல்லாருக்கும் இந்த கொஷின் வரணும். அதே சமயத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் சில சமயங்களில் இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்கள் மகாபாரதத்தில் இருக்கட்டும், நிறைய இடங்களில் தூய பக்தர்கள் வந்து பயன்படுத்தி இந்த சூழ்நிலை பக்தர்கள் பக்தியில் சிதறாமல் உறுதியோடு இருக்க இந்த லீலை வந்து இந்த உபதேசம் கொடுக்கிறார். பரத மகாராஜர் வந்து நம்மளுடைய பார்வையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே அவருடைய ஞாபகம் வச்சுக்கிட்டு பரத மகாராஜர் வந்து திருப்பி கூட்டிட்டு போகலையே அப்படின்னு தோணுது. ஆனால் அது ரீசன் இல்லை, காரணம் அது இல்லை. ஆக்சுவலாக அதை கிருஷ்ணர் பண்ணினார் வேறு விதமாக, நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் வேறு மாதிரி பண்ணாங்க. அடுத்த பிறவியிலேயே மானா இருக்கும்போதும் சரி, அடுத்த அவர் ஜடபரதராக இருக்கும்போதும் சரி, முந்தைய பிறவிகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் இருந்தது. அவர் அந்த ஞாபகத்தை கொடுத்தார். ஆனால் ஏன் முதல்ல அவர் அதை பண்ணலை? நமக்கு அப்போதான் புரிய வரும். அந்த கதை கேட்டோம்னா எவ்வளவு அபத்தமானது ஒரு 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 பாவநிலை இருக்கக்கூடிய ஒரு பக்தர் வந்து வீழ்ச்சி அடைகிறார். மாயா ரொம்ப சக்தி நிறைந்தது. முன்னாடியே நம்ம பார்த்தோம் 7வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தெளிவா சொல்லிட்டார், தேவி ஏஷா குணமயி. அந்த ஸ்லோகத்துல துரத்தியா இந்த வார்த்தையை கிருஷ்ணர் உபயோகிக்கிறார். மாயை வின் பண்ண முடியாது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஈஸியா மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரேமை பாவம் அடைந்தால் ஒழிய இந்த அந்த அளவுக்கு எச்சரிக்கையோட அந்த அளவுக்கு கவனத்தை நல்லா வச்சுக்கணும். ஏன்னா பிரேம பாவம் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த மாயிலிருந்து எஸ்கேப் ஆக முடியும். பிரேமை பாவம் எல்லாருக்கும் அந்த பிரேமை பாவம் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து கிடைக்காது. ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த மாதிரி லீலை வந்து நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஜடபரதர் வச்சு கிருஷ்ணர் வந்து கொடுக்கிறார். கிருஷ்ணர் ஜடபரதருக்கு நினைவு கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வேறு விதமாக கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இது ஒரு லெசனாக நமக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்த நமக்கு புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டு வைகுண்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறார். அது அவர் காட்டக்கூடிய காரணம் இல்லாமல் ஒரு கருணை. மறந்து நாம் அவரை ஞாபகம் வைக்க மறந்தாலும் அது நம்மளுடைய கடமை. நம்ம வந்து செய்யலைன்னா கிருஷ்ணர் அவர் ஞாபகம் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. அது அவருடைய கருணை.
அந்த கருணையை நீங்க நாம டிமாண்ட் பண்ண முடியாது. எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. அவரா அது கொடுக்கணும். இப்ப சில சமயத்துல பாத்தீங்கன்னா நாம பக்தியில சீரியஸா பண்ணா நம்ம டிட்டர்மினேஷன் நம்ம தொடர்ந்து அந்த முயற்சி செய்யும் போது கிருஷ்ணர் அதை பார்க்கிறார். அதை பார்த்து அவருடைய கருணை நமக்கு வழங்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச் மாதாஜீஸ், பிரபுஜீஸ். நான் முடிச்சுட்டேன் மாதாஜீஸ், பிரபுஜீஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது பிரபுஜி, கரெக்டா கேட்க மாட்டேன். ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது பிரபுஜி, கேக்குது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. So kavim pranam manasasikhadam anoraniyam sam anusmaretya sarvasya tatharam asintya rupam. பிரபுஜி உங்க வாய்ஸ் உள்ள இருக்கு. மிகவும் பழமையானவர். இப்ப கேக்குது பிரபுஜி, கேக்குது. எல்லாம் அறிந்தவர், மிகவும் பழமையானவர், கட்டுப்படுத்துபவர், அணுவை விட சிறியவர், எல்லாவற்றையும் பராமரிப்பவர், எல்லா பௌதிக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர், புரிந்து கொள்ள முடியாதவர், ரூபமுடைய நபர், சூரியனை போன்று பிரகாசமானவர், ஜட இயற்கையை கடந்த உன்னதமானவர் என்று பரமபுருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும். ஸோ இங்க நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ இங்க என்ன சொல்றார், பொருள்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரமபுருஷரை நினைப்பதற்கான வழிமுறை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதன்மையான விஷயம் என்னவெனில், கடவுள் சூன்யமானவரோ உருவமற்றவரோ அல்லது என்பதுதான். உருவற்ற சூன்யத்தினை எவரும் தியானம் செய்ய முடியாது. ஸோ இங்க பகவானுக்கு ரூபம் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா பகவான் அணுவுக்குள்ளும் அணுவா இருக்கார் அப்படிங்கிற அதே மாதிரி அவரு ரூபம் அப்படின்னா எல்லா ரூபமும் எடுத்திருக்கிறார். அவர் ரூபமுடையவர் அப்படிங்கிறதுக்கு அவரே எல்லா ரூபமும் எடுத்திருக்கிறார். தசாவதாரத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வாமன அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் எல்லா உருவத்திலையும் அவர் எடுத்திருக்கிறார். எல்லா ஜீவராசிகளையும் ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் பல ரூபங்கள் அவர் எடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா பகவானுக்கு என்ன இருக்கு, ரூபம் இருக்கு அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறார். அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்தாலும் அது சாஸ்திரத்துக்கு அடிப்படையில தான், நம்ம சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர நம்மளா மனக்கற்பனையில என்ன செய்யக்கூடாது, நம்மளா கூடாது. ஏன்னா இப்ப நிறைய இந்த நாத்தியவாதிகள், மாயாவாதிகள்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சூட்சமான விஷயங்களுக்கு அவங்க என்ன செய்யறது இல்ல, மதிப்பு கொடுக்கறது இல்ல. சூட்சமான விஷயங்கள்னா ஸ்ருதி, அதாவது வேதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம வேதத்தினுடைய உதவியை நம்ம தேடணும் அப்படின்னா கண்டிப்பா பகவானுடைய இந்த உன்னதமான எல்லா காரியங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து அடுத்த ஸ்லோகங்கள்ல நம்ம விளக்கங்கள் பார்க்கலாம். நன்றி.
இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடக்கூடிய பக்தர்கள் யார் இருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு அக்கா பொண்ணு சாதுரியாவோட பர்த்டே பிரபு. அக்கா விஜயலட்சுமி அவங்க பொண்ணு சாதுரியாவோட பர்த்டே பிரபு. மாதாஜி பொண்ணா? ஹரே கிருஷ்ணா. பேரு சாதுரியா. சாதுரியா. ஓகே. வேற வேற யாரும் இருக்காங்களா? ஓகே. நம்ம யோகேஸ்வரி மாதாஜியுடைய சிஸ்டர் விஜயலட்சுமி மாதாஜியுடைய பொண்ணு சாதுரியா, அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்திற்காகவும் நாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.